ஒரு பாக்ஸ் மீன் பிடிச்சிட்டு வாங்கன்னா ஒரு பாக்ஸ் கல் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இப்படி ஆட்களை வச்சு ஒரு பாக்ஸ் மீன் பிடிச்சிட்டு வாங்கன்னா ஒரு பாக்ஸ் கல். வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்க, நம்ம போட்டில் வலைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சுட்டு சாப்பிட்றதுக்கு கஞ்சி குடிக்கணும்ல, காலை சாப்பாடு மீன் எடுக்க போகிறோம். மீனா கட்டா மீன் தண்ணி பண்ண இருந்துச்சுங்க. இல்லை கறிக்கு எடுத்துட்டியா? அங்கேயா? இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்குங்க. போதுண்டா, ஏன்னா சம கட்டா இதோடு இன்னும் 2 மீன் மட்டும் எடு. கட்டா இருக்கான மேலே அது கீழி மாதிரி இருக்கு. அதை எடு. அந்த ஒரு கீழி இருக்கு, அதை எடு. இந்த கீழி தானே, அதை எடு. நல்லா சொல்றேன். இதில் ஐஸ் அப்படியே இருக்குண்ணா. பாரு, லவர்கிட்ட போன பேசிட்டு 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன், ஒரு ஜூஸ் குடித்தேன். சரியா இருக்குல்ல? போதும். சொல்றதுக்கு மீன் எடுத்தாச்சு. மரியாசு எடு. 2 கட்டா, ஒரு வங்கடை, ஒரு கிளி மீன், 3 மீன், 4 மீன் எடுத்துருக்கு சொல்றதுக்கு. கீழி கிளி மீன், கீழிமா. நான் ரெடியாக தானே வந்திருக்கேன். என்னத்துக்கு வேணுமா? இருக்கிறது 4 பேர், ஆளுக்கு ஒரு மீன் சாப்பிட்டாலே சாப்பிட முடியாது. அட வாழை, இன்னும் 2 மீன் ஏறுறா. உங்களுக்கு எதுக்குடா? உடைக்கலடா, அது ஏறி ஏறி உட்காருதுடா. அதுல ஒரு டயர் எடுத்து கட்டுங்க. வெயில அது நிலச்சி விடுது. ஆமா, அவ்வளோதான். 2 பேர் தான் சுட போறோம். மற்ற எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. காலோட இருக்கு, நல்லா பருங்காலோட வாங்கிடுவோம். இன்னைக்கு சாயங்காலம் என்ன வேலை தெரியுமா? நாங்கள் சாக்கு வாங்கிட்டு வந்துடுவோம், தைக்க வந்துருங்க. அவ்வளோதான். ஆமாம், நம்ம மரத்தை பார்த்துருவோண்ணே. சாக்கை உங்களை தைக்க சொல்லிடுன்னு சொல்கிறேன். சரி, நான் வீட்டுக்கிட்ட போடுறேன். பிளாஸ்டிக் நீ எவ்வளோ மடக்கினாலும் கிடக்காதுடா, பறந்துரும்டா. சாக்குன்னா லைட்டாக அப்படியே மடங்கி கிடக்கும்டா. இப்போ வந்து நாங்கள் சுட போகிறோம். செருப்பு எங்கே வந்து இப்போ சுடுறதுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடலை மணி அங்கே போய் தட்டி விடு போ. ரெனில் இந்த இடக்கு ஒரு விரவு, இந்த இடக்கு ஒரு விரவு, இந்த இடக்கு செக்க. இது கொடுத்துரு. இதில் பொறுத்த இல்லை, இது எரிஞ்சிடும். எரிஞ்சிட்டா? அந்த அட்டையை வச்சுட்டு அந்த அட்டை மேலே அடுக்கு. அந்த கீழே ஒன்று பெருசாக இருக்கு, விரிவா. அதை தூக்கு முழுசா, அப்படி தூக்கு. அது தூக்கி பிரட்டி வைக்கு. அப்படி வச்சுட்டு அது மேலே அடுக்கு. தீய மூத்துட்டு இல்லடா, அது பிடிச்சிரும்டா. அப்படி வையின்னு நான் சொல்றேன், பிடிச்சிரும். இந்த மாதிரி கிளம்புறான் பாரு. தீ போட்டு தீய மூத்து வச்சுட்டு கீழே நெருப்பு ஹீட் ஆயிருமா? அது ஒண்ணுமே. அட நீ வையிடா, நான் சொல்றேன். வச்சுட்டு மற்றதெல்லாம் மேலே அள்ளி போடுறான். அந்த கிடக்குற சதறி கிடக்குறதுலாம் பூ இல்லைன்னு ரொம்ப அசிங்கமாயிரும்டா, ஒரு மாதிரி தூசியா. இப்ப பாரு எவ்வளோ மூறாதுடா. இந்த மாதிரி கிளம்புவாரு. என்னடா இன்னைக்கு தான் நண்டு மீன் சொல்ற மாதிரியே பேசுவான்டாவன். சுத்தி அடுக்குடா, மேலே அடுக்குடா. அப்படி மேலே போடுறான். எப்பல மேலே அள்ளி போடுறான். ஒன்றும் இங்கே பாருங்கள், குமித்தாச்சு, கறிமுட்டம் போட்டாச்சு. குறுப்பு கிளம்பிடுச்சு. மீன்
கம்பு அவனை விட வளர்த்தியாக இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே போக முடியும் இல்லையா இவ்வளோ பெரிய கம்பை வச்சுக்கிட்டு. அந்தளவுக்கு வெக்க அடிக்குது. கேமராவே பக்கத்தில் கொண்டு போக முடியல. ஆத்தே நண்டுலாம் வந்துட்டு வரலாண்ணா. மூசு மூசுன்னு சவுண்டு விட்றானே. நண்டு வந்திருக்கு. மங்களையெல்லாம் ஒன்றுமே ஆகாது. தோல் ரொம்ப ரப்பாக இருக்குங்க. மீன் பார்த்துட்டு ஈது அந்த கட்டையை லாக்க எடுத்துட்டு இப்போ அந்த அந்த அட்டையை எடுத்துட்டு அந்த அட்டைக்குள்ள உள்ள ஓரளவுக்கு வேகவே இல்லை. எல்லாமே வந்துருக்கு. கட்டா மட்டும் தான் பார்க்கணும். அந்த பிள்ளை எடுத்துட்டியா? அந்த நண்டை எடு. கட்டா மட்டும் பார்த்துட்டு அப்படியே லைட்டை பெரட்டி போட்டுட்டு அந்த விரவு கட்டை மட்டும் லைட்டை மேலே போட்டு டீக்குள்ளே கையை ஓட்ட போகிறாராம். ஆமாடா ஒட்டிட்டான்டா. கட்டாவை பிடிச்சிரு. கரெக்டாக பரட்டி பாரு தெரியும். ஆனால் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெய்யா ஓடி கிடைக்க கீழே ஓட பிச்சு விட்டான்டா. இதையாவது அங்கிட்டு பற்றி விட்றான். வெந்துட்டுறேன்ட்டேன். ஒட்டிட்டுறா. அந்த வெக்கைக்கு வெந்திருக்கும்டா. எட்றா இந்த தட்டில் எடுக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. அப்படியே பயங்கரமாக வந்துருச்சு. வாழை பிஞ்சு விழுந்துருச்சுடா. கூடையில் விட்டு எடு நீ. அப்படியே பிஞ்சுட்டுறா. அப்பா சுட்டு கொண்டு வந்தாச்சு. வாங்க வாங்க. ஒரு கப்பா தான் இருக்கு. தம்பி வளையத்துங்க ஒரு கூப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு. கோப்பைங்க கோப்பைங்க. சரியான சாப்பாடு. சுத்துதுடா. கஞ்சி குடிங்க குடிக்காம போங்க. சரியான சூடா இருக்கா தர. அதான் பழையில உட்காந்துங்க. கோப்பு அழகான கோப்பு. கோப்பா கோப்பை வாங்கிட்டு வாங்க. இருக்குங்க நாலு கோப்பம். இங்கே நம்ம இடத்துல யாருக்கும் பக்கத்து இடத்துல தான் இருக்குங்க. இருக்குங்க. அது தண்ணியில் வட்டம் ஆயிரும் ஒரு கோப்பு. கஞ்சி நல்லா கம்ம கம்மன்னு இருக்கு. மாம்சம் போட்டு வளர்ந்ததுல. இங்கே இருக்குன்னு இல்லையா? இது நம்ம இருக்கிறவங்களே நம்ம இருக்கிறவங்கள குடுறா. நம்ம சண்டே காணல. நிலவு நண்டா கூடுதா. கறி நண்டுமே கூடுதாண்டே. சரியான சூடா இருக்கப்பா. தண்ணி ஊற்றிடா கையில் கேட்கல. நேற்று நான் சுட்டேன் தெரியுமா? 12 வச்சேன். சரியா கொண்டாங்க. என்னை மட்டும் பார்க்க வச்சா அப்படி இருக்குவா. நீ யாரா பார்க்க சொன்னான்? ஆனால் என்னதுக்குனாலும் மேலே கேமராமேனை போனால் எவ்வளோ பார்வை உனக்கு கேமரா என்ன வச்சிருக்கு? விஷம் அதிகமோட பார்வை பார்த்தே வேணும்ண்ணா. உலகத்தில் எந்த நாட்டு சுற்றாலும் கார் நண்டு கால் நண்டை சுற்று அது டேஸ்ட் இருக்குன்னு ஆறாமது இருக்கும் போது இது வேகலை.
கையில் சுட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக தெரிய மாட்டேங்குது நன்றி. சேரில் சுட்டா தான். சரி நான் தேடம் கொடுங்க காலி நெய்யாதிய 5 கிலோவாக விடணும். நாங்கள் வேணாமா இவரோட வீட்டில் இட்லி சாப்பிட்டு வந்தேன் தெரியுமா? அதான் சாப்பிடாம இருக்கு எனக்கு. ஆமாப்பா 3 இட்லி என் வயிற்று அப்படியே ஃபுல்லாகிட்டா. அப்படியே கஞ்சி குடிக்க வேணாம் வேணும்னு யார் சொன்னா? சொன்னேன் இருங்கன்னா வீடியோ எடுத்து இங்கே போகலாம். சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட்டாக வேலையை முடிச்சு சாப்பிட்றேன். அப்புறமாடா போடுறா. இவ்வளோ வீடியோ இருக்கா நீ அவனை சாப்பிட சொல்கிறா. அவன் தான் கேமராமேன். கையை கொடுக்கல. சூப்பராக நண்டு மீனை தொட்டு கஞ்சி வச்சாச்சு.